ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த காலைவெளியிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ரொம்ப சீக்கிரமாக 7 மாதம் நான் பிரதர் எல்லா மாதமும் அப்படி தான் போகுது, இதில் என்னத்த பெரிய சீக்கிரம் அப்படின்றீங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் உலகம் அந்த ரொட்டீனில் தான் போயிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி எல்லாம் பயங்கர பிஸி ஒர்க்கு, உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு, ஓடுது. ஆமாம், ஃபேமிலியோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? உங்கள் அப்பா அம்மாவோடலாம் பேசுகிறீங்களா? உட்காந்து கணவன் மனைவியோடலாம் கொண்டாட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? எல்லாத்துக்கு மேலே ஆண்டரோட நேரம் செலவு பண்ணுறீங்களா? அதுதான் முக்கியம். ஆமாம், ஆண்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவரோட பேசுங்க. நீங்கள் இந்த டைம் ஒர்க் அவுட் பண்ணணும். உங்கள் ஆஃபீஸுக்கு டைம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஏசப்பாவுக்கு இந்த நேரம் அப்படின்னு ரிலீஜியஸாக போயிடக்கூடாது. அதையும் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா ரிலீஜியஸாக போயிட்டோம்னா என்ன சொல்கிறது, ஒரு அது அந்த டைமில் இது பண்ணி ஆகணுன்ற ஒரு ரிலீஜியஸ் மைண்ட் செட் வந்துடும். அன்புனால போங்க, உறவுனால போங்க. ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் என் மனைவிட்ட இந்த நேரம் தான் நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கடமைக்காக மனைவிட்ட பேசுகிற மாதிரி யாரும், பிள்ளைங்கிட்ட பேசுகிற மாதிரி யாரும். ஆனால் அப்படி யாரும் பண்ண மாட்டோம். இட் இஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உறவு இல்லை. அதுதான் ஏசப்பா விரும்புகிறார். ஒரு நேரம் செட் பண்ணி அவரோட உட்காருங்க, ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் இந்த ஃபேமிலி டைம்ன்றது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் காசு பார்க்கணுன்னு சொல்லி காசு தேவை தான், ஆனால் ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் மணி. அதை பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆச்சரியம் நடத்துவார். ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுக்குற கொஞ்சம் விஷயம் மினிஸ்ட்ரி அப்படியே சில பேர் தான் மினிஸ்ட்ரியிலேயே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வச்சுருக்கிற ஃபார்முலா முதல்ல கர்த்தர், அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மனைவி, ஃபேமிலி, அதுக்கப்புறம் தான் மினிஸ்ட்ரியே வருது. ஆமாம், இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று உல்ட்டா போனாலும் பிரச்சனை தான். ஆமாம், இந்த காலவெளியில் ஓவர் திங்கிங் கில்ஸ் யுவர் பீஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் ஒரு பழமொழி, எல்லாரும் இப்போது யூஸ் பண்ணுற ஒரு கோட்ஸ், ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது, அது சமாதானத்துக்கு எடுத்துரும் அப்படின்னு. இது உண்மையாக பொய்யான்னு கேட்கும்போது 100க்கு 100 உண்மை. இன்றைக்கி ஓவர் திங்கிங் பண்ணும்போது ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு பிலீவராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் என்னால் ஹேண்டில் பண்ணுற முடியும், இதெல்லாம் நான் பார்த்துப்பேன், இதெல்லாம் என்னாலேயே பண்ணிட முடியும் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே நம்ம வரோம். செல்ஃப்குள்ளே வந்துடுறோம், சுய பலத்துக்குள்ளே வரோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஓவர் திங்கிங் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷன், சமாதானம் போயிடும், யாருக்கிட்டையும் பேச பிடிக்காது, தனிமையாக இருக்க தோணும், சாப்பிட பிடிக்காது. கொஞ்ச நாள் போனால் உங்களே வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஆண்டர் வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க, பேக் ஸ்லைடிங்குள்ளே போகும். கடைசியில் சூசைடில் போய் முடிகிற மாதிரி தான் இந்த எண்டு ப்ராடக்டை பேச வச்சுருக்கிறோம். ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு காரியம் உங்களை பக் பண்ணிகிட்டே இருக்குது, டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுது, சமாதானம் போயிடுச்சுன்னா நீங்கள் போய் உட்கார வேண்டிய முதல் இடம் எது தெரியுமா? கூகுள் இல்லை, யூடியூப் கிடையாது, எந்த பாஸ்டருடைய மெசேஜ் கிடையாது. நீங்கள் முதல்ல உட்கார வேண்டிய இடம் ஆண்டர் பிரசனம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை திறந்து கொண்டாள். லூக்கா 10:42 நான் நினைக்கிறேன். அப்போது ஒரு மனுஷன் இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி, நான் சில பெற்றோர்கள் சொல்லும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். சொல்லும் போதெல்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா பையன். ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வியே இன்றைக்கி இந்த காலையில், எத்தனை நாளுங்க நடிக்க போகிறீங்க? உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மறைச்சிட்டிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் மறைச்சிட்டிங்க, உங்கள் க்ளோஸான உறவுகளுக்கு தெரியாமல் மறைச்சிட்டிங்க. எத்தனை நாள் நடிக்க முடியும் சொல்லுங்கள்? அவங்க கூட இருக்கும்போது நல்லாயிருக்கும், நல்லா பேசுவீங்க, நல்லா பழகுவீங்க, நல்லா சூப்பராக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மறுபடியும் தனியாக நீ வீட்டுக்கு தானே வந்தாகணும், தனியாக தானே தூங்க போகிறீங்க. அப்போது ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ? யார் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறா? உங்கள் கூட யார் இருக்கிறா? இதை ஓவர் திங்க் பண்ணி தூங்க முடியல நிறைய பேருக்கு, சமாதானம் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கா பிரதர், இருக்கா பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சொல்யூஷன். உங்கள் கேள்விக்கு, உங்கள் டிப்ரெஷனுக்கு, எல்லாத்துக்கும் மருந்து ஒரே ஒரு இடம், தேவ பிரசனம். மேபி நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், இந்த தேவ பிரசனத்துக்கு என்னால் போக முடியலையே, என்னை கர்த்தர் ஏற்றுப்பாரான்னு தெரில, நான் போய் உட்கார முடியல, ஜோம் பண்ண முடியல, வாய் திறக்க முடியல, ஒன்றுமே எனக்கு மண்ணில் ஓட மாட்டேங்குது அப்படின்னா, முதல்ல ஏசப்பா கற்றுத்தர விரும்புகிற ஒரு காரியம், செல்ஃபை நம்புறதை விடுங்க. என்னால் பார்த்துக்க முடியும்னு ஒரு கேட்டகரியில் வந்துட்டிங்கன்னா, you cannot expect God to work there in your life. செல்ஃப் இருந்து வெளியே வாங்க. You don't have to go and pray. உங்களுக்கு நீங்கள் போகிற எனக்கு பாதை புரியுது, ஜெபம் பண்ண முடியல, வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரல,
அந்த நேரத்தில் ஆவியானவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் ஜஸ்ட் கோ செட் இன் யுவர் ரூம், லாக் த டோர். ஆண்டவரே என் நிலைமை இது ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையாக மனப்பூர்வமாக உள்ள ஆழ் மனசில் மனசாட்சிக்கு அந்த குட் கான்ஷியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை உணர்ந்து ஆண்டவரே தான் என் நிலைமை, இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னை தூக்கி எடுத்து நிறுத்துறதுக்கு கூட எனக்கு பலன் இல்லை, நான் முழுமையாக என்னை தரேன் ஆண்டவரே. சைலண்ட்டாக, யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரே, ஜஸ்ட் சைலண்ட்டாக உட்காருங்க கொஞ்ச நேரம். ஆவியானவர் நிச்சயமாக உங்களை நிரப்புவார். இந்த சைலண்ட் டைம் ஆண்டவர்கிட்ட கொடுங்க, நிரப்புவார், உங்களை பில்ட் பண்ணுவார். உங்கள் டிப்ரெஷன், உங்கள் ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங் எல்லாத்தையும் மாற்றுவார். இதெல்லாம் ஓவர் நைட்லேயே நடக்குமானான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காதுப்பா. யூ ஹாவ் டு செட், இட் இஸ் அ ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக உட்காருங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஆனால் ரொம்ப தூரம் ஆண்டரை கொண்டு போயிட மாட்டார். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டர்கிட்ட உட்காராமல் அப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிடும். பட் கொஞ்சம் சீரியஸாக எனக்கு இது மாறணும்னு நினச்சி உட்காந்திங்கன்னா நிச்சயமாகவே உங்கள் ஓவர் திங்கிங்கு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இதை ஏன் சொல்கிறேன்னா அது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, ஒரு சாட்சியாக நான் சொல்ல முடியும். ஜஸ்ட் கோ அண்ட் சிட் சைலண்ட்லி. நீங்கள் பேச கூட தேவையில்லைங்க. Because he understands what you go through more than your friends, your parents, your close ones to understand. அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட ஏசப்பா உங்களை குறித்து நல்லா தெரியும். உண்மையாக அர்ப்பணிச்சு உட்காருங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறும். ஸோ ஓவர் திங்கிங் நல்லது கிடையாது, அதை பண்ணாதீங்க. ஏசப்பாட்டை விட்டுருங்க, அவர் எல்லாத்தையும் மாற்றுவார். God bless you. Have a good day.